சரி அங்க ஒரு ஆள் படுத்துக்கிட்டே இருங்க. சுதி முடியாது முதல்ல காய்ச்சி வந்துடுறான். ஐயா குருநாயா குருநாய் தெருநாய் தெருநாய் வா சொல்லுங்க ஐயா. மகாராஜா கூப்பிடுறா. நீங்களா யாரு? பாசனம் பாருங்களா? என்ன கேளு, நான் தான் உங்களுக்கு எல்லாம் குரு. நான் தான் குரு தெரியும். பொட்டி அதேதான் பொட்டி 6 மணிக்கு கீழே தலையில வச்சு ஆட்டுவான். தலையில வச்சு ஆட்டுவான், குருக வச்சு ஆட்டுவான், நிக்க வச்சு ஆட்டுவான், கீழே வச்சு ஆட்டுவான், படுக்க வச்சு ஆட்டுவான். ஒரு சந்தேகம், இந்த பொட்டிக்கு உட்கார கீழே வச்சுட்டு ரெண்டு காய் ஏறி மேல நின்று ஆட்டுக்கலாம். நீங்க எத்தனை கட்டையில பாடுவீங்க? எத்தனை கட்டையில பாடுவீங்க? எல்லா கட்டையிலும் பாடுங்க. காட்டு சுத்தி குடி காட்டு கட்டை வச்சு தண்ணி கொண்டு காசு காட்டு போதுங்களா? வேற என்ன தருவா? ஐயா தாராணி கௌதாரி ராகம். சரி பாடுனா போமா. பாடினேன் பாடி பாடினேன் பாடி பாடினேன் பாடி பாட்ட பிரபாடி 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 தப்ப பிரபாடி பிரபாடி அண்டவாடி. சரி நீ பாடு. ஆறு தெரியுமா தெரியல? நீ பாடு. கூட வா வாடி மரம். ஹாய் கோவிந்த கண்ணா எங்கள் கோவிந்த கண்ணா ஹரி கோபால் என்னடா எப்படி புத்தி கெட்டவனே அறிவு கெட்டவனே, ஏனென்றால் உன்னை பார்த்து உன் பங்கிலே வரவில்லை உன் மாமன். அந்த பாண்டவனுக்காக பறிந்து நாடு கேட்டு பாகத்தை கேட்டு வந்திருக்கிறோம். அவருக்காக சென்று பாட போற நீ தூது வந்திருக்கின்றான். நேற்று நாள் தினத்திலே யாரு போயும் போட்டால் முகம் படைத்து அந்த உலக மகன் வருகின்ற போது என்ன செய்து, டேய் காடாண்டவர் காடு காடாண்டவர் நாடு அப்படி என்று உரைத்து டேய் கர்ரார் நியமித்து அனுப்பி வைத்து. ஆமா ஏண்டா அந்த முனிவனை தூது அனுப்ப சொல்லவே நாடு தர மாட்டேன்ட்டு இவன் இந்த மக்காலா ஓடி வந்தாங்க நாடு கொடுத்தான். இந்த நாடு
தூது ஏய், வந்திருக்கின்றார். அம்மா. தூது ஏய், வந்திருக்கின்றார். ஏய், தூது, 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 தூது. பாரு, தூது, தூது. ஏய், அட தூதுக்கு வந்தவன் அந்த இடையன் மடையன் மாமியை கண்டாண்டவன் அந்த யாதவ கண்ணன் அவன் சூதுக்கு வரான்னு சொன்னான். நாடு உழுகிற ஆளா டேய் அண்டா இவனை அழைத்து வர என்ன செய்தோம்? ஏண்டா, பஜனை கோஷ்டி அழைத்து ஏண்டா, திருநாமத்தை சாற்ற சொன்னோம். ஒண்ணு அவன் வருவதற்காக இங்கிருந்து இளந்தோப்பு வரையிலும் எப்படி மலரை துவ செய்தோம். பாரம்பரிய மலரை மலரேறலாம் மொத்த ஆனை நெஞ்சு முள்ள போடு ஒரு ஆனை நெஞ்சு முள்ள. ஐயோ ஐயோ உள்ள எழுவு கண்பாரு அப்படி போட்டு போக கூடாது. இந்த அப்படி முன்ன இருந்து கொட்டிட்டு பின்வாட்டமா வாடா வீட்டுக்கு தோறும் அகல் விளக்கு ஏற்ற வைக்கும். எல்லா வேலையும் ஊதி அணுகி சொல்றான். மாவட்டத்து வேலைக்கு மாடத்து அகல் விளக்கை ஆணைய செய்தது போதிலும் அது மட்டும் இல்லாம இந்த பஜனை கோஷி வந்தாங்க எல்லாரும் என்ன பண்ணி சொல்ல போறோம்? பேப்பரை பொறுக்கிறீங்க எங்க போறா எங்க போற இப்படி வா இப்படி வா அம்மா அப்படியே போட்டே போலாமா நாம போறேன்டா. தெரியாதுக்கு இன்னொரு நாளைக்கு இது ஏறி யார்கிட்ட போனி பத்தாம பாக்குறேன். வாங்க காலைல சாப்பாடு பார்த்து மட்டும் வேலை செய்யணும். அனைவரும் நெற்றில் இருக்க முடியாது. அந்த திருமணம்
சரி நீ என்ன போட்டுக்கிறேன் பிறவியில் இருந்தே துரியோதனுக்கு இருக்குது. அதனால இதை அழைக்க முடியாது. சரிங்க. அதனால வரட்டும். தலையை மைத்தான ஆதி காது அடப்பாயிடும். அவன் காட்டில் காளையை மேய்த்தவன், மாமியை பெண்டாண்டவன், கெட்ட வக்காலா ஓடி 3 கல்ல புடிச்சா 3 கல்ல போற வக்காலா ஓடி சத்தாறு மணி தட்ட பையன். சத்தாறு மணி தட்டி பாத்துக்கிறியா? இவன் யாதவ வக்காலா ஓடி எங்க போவான்? காரங்க போவான். எப்படி ஆடு மாடு மேய்ப்பதற்கு அப்பேற்பட்ட ஆடு மாடு மேய்க்கிறான்னு சொன்னா ஒரு பட்டியல 100 ஆடு சொன்ன அந்த 100 ஆட்டுல ஒரு ஆடு நொண்டி ஆடு. அந்த நொண்டி ஆட்டை தோல் மேல தூக்கி போட்டுக்கின்னு ஏண்டா அந்த 100 ஆட்டுல ஒரு ஆடு தோல் மேல போட்டுக்கின்னு இவன் பட்டியல ஆடைப்பா. சாயந்தர நேரத்துல ஒரு ஆடா எண்ணி 99 ஆடு இருக்கும், ஒரு ஆடு இருக்காது. என்ன பண்ணுவான்? மறுபடியும் பட்டியை விட்டு ஆட்டை வெளியே ஓட்டி மறுபடியும் எண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான்? காலையில எங்க ஆடு மாடு மேய்ச்சா அங்க போவான். ஏண்டா இவனுக்கு களைப்பு ஏற்பட்டு கணத்தங்காரையாண்ட போய் தண்ணி குடிக்கலான்னு பாப்பான். அப்பதான் அந்த ஜலத்துல தெரியும் அவன் பிம்பம். பிம்பம் தெரியும் சொல்ல ஆடு எங்க இருக்கும்? எங்க இருக்கான்? தோல் மேல இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்? டேய் நம்மளை போலவே ஒருவன் நம் ஆட்டை களவாடி கொண்டு இந்த கண்டலகரான்னு சொல்லி அப்படியே குதிப்பான். சொல்லதான் தெரியும் அந்த ஆடு தோல் மேல இருக்குது. அப்பேற்பட்ட வக்காலா ஓடி அவன் நாடு கேட்டு வரான நாடு தகுமா? நாடு தர தகுமாடா? எவன் அப்ப மேல இருந்தது? எவன் ஆத்தா மேல இல்ல? எவன் ஆத்தா மேல அப்படி அவன் தூதுக்கு வந்தால் நாடு கொடுக்கிற ஆளா நானு? நாடு கொடுப்பனா? அப்படி அவன் தூதுக்கே வந்தான் நாடு கொடுக்கிற ஆளா நானு? டேய் அவன் வரட்டும் அவனை வர விட்டு இங்கே உட்காந்து யாரும் வாய் தரக்கூடாதுங்க. யாருங்க தூது போறவன்? யாரு? எந்த மக்களாவை தூது போறாமா? குரு பெரியோர்கள் அஸ்வத்தாமன் கர்ணாபிஷேகரன் 886 வயது படைத்த பாட்டன் பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, அவனி 56 ராஜராஜாக்கள் யார் வந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த இடையன் வருகிறான் என்று சொன்னான் அவனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கூடாது, பேசக்கூடாது, வாயை தரக்கூடாது. அப்படி அவன் வருகின்ற காலத்தில் இருக்கையை விட்டு எவனையும் எதிர்க்கூடாது. மாதவா பிரியாணி சபைக்கு வந்து விட்டோம். ஏன் எல்லாம் கம்மனு அமைதியாகிறாங்க? ஒவ்வொரு மகனாய் வந்து இந்த குருகுலத்துக்கே மூத்த பிதாமகன். ஆமா என்ன வாயத்திறக்க கம்மனு கிடையாது. சரி விடு. அவ்வளவுனா கும்பத்தில் வந்து ஐயா துரோணாச்சாரி துரோணாச்சாரி குரு வாயை திறக்க மாட்டாரு. நேடா இது ஐயா கிருபாச்சாரியா அவங்க ஒரு பக்கம் போறாரு. போனாலும் துரியோதன் பக்கத்து இடைவிடாது இருப்பாரு. யாரு? சகுனி மாமா.
வாய திறக்க மாட்டாரு எல்லாம் ஒரே முறுக்கு கோமகரான்னு தெரியல வாய திறக்க மாட்டாங்க ஒருத்தவங்க இப்ப திறக்க மாட்டாங்க சொல்லுவாங்க பெரியவங்க சாட்சிக்காரங்க அல்லதா சண்டைக்காரங்காலே ஊந்துடலாம் ஊந்துடலாம் இவங்க எல்லாம் பேச விட நேரா என் மருமகிட்டே போய் நேரா பேசிடுறேன் கல்ல 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 ஒரு பாடு இருந்தது அதை எடுத்து சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் பாரு எதுக்கு வாங்கி எடுப்பான் அந்த இடமா போய் இது வரைக்கும் அடிக்கிறாடே எங்க சீல நாட்டு வந்தான்னு தெரியலையே கழுவியா அந்த இடம் நாத்தம் போலடா கரை எப்பேற்பட்ட கரம் அந்த இடம் கரை என் கரத்துல பட்டுட்டு ஒரு யார் தெரியுமா என் சுன்னி மாமனார் யாரா என் சுன்னி மாமனார் அரசன் நான் இருக்க அரசன் நான் இருக்கும் போது எப்படி விட்டு போலாம் கோவம் மறுபடியும் எவ்வளவு கோவம் மாமனார் சின்ன மாமனார் தானே சின்ன மாமனார் நான் வராத வீட்டு போல அவன் மரும்புள்ள என்ன சொல்லலாம் அப்படியே அது ஏன் போனே இனி ஒரு செய்தி கேளாய் சரியா விதுரா வீட்டுல போனது மட்டுமா இல்ல வேற ஏதாவது போயும் அவன் வீட்டுல சாப்பிட்டு வந்துக்கிறிய தகுமா ஏண்டா அவனுக்கு போற சோறு எங்க இருந்து போகுது எல்லாம் நான் கொடுக்கறது எல்லாம் உங்க அம்மா வாங்க அது போல அவங்ககிட்ட சாப்பிட்டிய என் வீட்டு சாப்பிட்டு என் வீட்டுல புசித்து இருந்தா சரி ஒரு மாமனாராச்சு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா தான் வாயெல்லாம் போட்டு கழுவு போட்டு இந்த வக்கால ஓடி என் வீட்டை வந்து புசித்து இருந்தா என் பொண்டாட்டி சித்தப்பன் ஆசை அதனால வந்து ஒரு வாய் சோறு நான் நினைச்சிட்டு போவேன் போய் அவன் வீட்டை சாப்பிட்டேன் இனி ஒரு செய்தி கேளாம் அப்படின்னு என்ன தெரியுதா நான் ஏன் வந்திருக்கேன் வேண்டும் துணைவரிட வேண்டும் துணைவரிட ஐவர் பாகத்தை கேட்க வந்தேன் நீ ஐவர் பாகம் கேட்க வேண்டாம் இல்ல நான் என்ன புரியுது சமாதான தூது அட வக்கால ஓடி
இட வக்காலா ஒழி ஏண்டா இவன் ஒழுங்கா இருந்தவன் தானே இல்ல இவன் ஒழுங்கா இருந்தவன் தானே எப்பேற்பட்டவன் ஏத்த ஆளுங்க இல்ல யாரு இருந்தாலும் சரி யாரு கேளு துரியோதனுடைய நாடகத்துல இந்த இப்படி பேசணும் எழுதி வச்சு போனா பெரியவர் அத சிற்றறிவுக்கு எட்டியவாரு கொஞ்சமா தான் பேச வந்துக்கிறோம் இன்னும் பேசணும்னா பேசலாம் யாரிவா டேய் இவன் அரசன் எங்க பிறந்தான் எப்படி நந்தகோபனுக்கு அசோத எம்மையாருக்கு எப்படி நந்தகோபன் மனையிலே வளர்ப்பு மகனா வளர்ந்தான் எப்படி கம்சன் சிறைசாலையில பிறந்தான் ஏண்டா நீ பிறந்திய ஒரு அரசு போனோம் இவன் யாருக்கு பயனா தெரியுமா இவன் வடமதுரை விட்டு செத்தாரு ஏண்டா முடிஞ்சு போன கதை நீ என்ன கேட்க வந்தா பங்கு பாதி ராஜ்யம் மசூத்ல கொடுப்பான் பங்கு பாதி ராஜ்யம் ஆட்டாங்க நாடாண்டவர் நாடு நாடாண்டவர் காடு அந்த காட்டில் வைத்த பாதத்தை என் நாட்டுல வைக்க கூடாதுடா சரியா பாதி பங்கு தர மாட்டேன் 5 பேருக்கு 5 பேர் வாழ இருக்கு 5 ஊராவது கொடு 5 ஊரு என்னென்ன ஊர் வேணும் உனக்கு அந்தப்பிரஸ்தம் யமபிரஸ்தம் வானவனம் ஐவந்தி குருநாடு இந்த 5 நாடு கொடு அந்த 5 நாடு கொடுத்துட்டியா நாங்க எங்க போறோம் புலமானம் வரும் இல்ல புலமானம் ஏய் 5 நாடு கூட கொடுக்க மாட்டேன் சரி 5 பேர் வாழக்கு ஒரு வீடாவது கொடு 5 பேர் வாழத்துக்கு ஒரு வீடு யாகமனை மசூர்ல அட உனக்கு ஈக்கால் பொருந்தா அந்த ஈக்கால் பொருந்த இடம் ஈ உட்கார்ந்து சொன்னா அது அந்த பூமி தாங்குமா தாங்காதானே ஒரு காலை வச்சு அந்த இடம் கூட நான் தர மாட்டேன் பேய் இருக்க இடம் கூட தர மாட்டான் டேய் நீ எதுக்கு வந்த தூதுக்கு வந்திய டேய் சமாதான தூதுலாம் கிடையாது நாடு தர மாட்டேன் நாடு தர முடியாது நாடு கொடுக்கவில்லை இருந்தா உனக்கு இருப்பது எத்தனை ஏக்கர் சேனைகள் 11 ஏக்கர் சேனை அதே போல அது சொன்னா மனிதன் கொடுக்க மாட்டேன் ஒரு ஊரு கொடுக்க முடியாது ஒரு மழை காலி பண்ண தெரியா எதுவுமே தர முடியாது ஏண்டா ஒரு புடி மண்ணு ஒரு புடி மண்ணுல ஒரு மண்ணு தர மாட்டேன் 11 ஏக்கர் சேனை 7 ஏக்கர் இந்த 11 18 ஒரு ஆள் ஒன்றுக்கு ஒரு ஆள் அக்வான்ஸ் 18 நாள் சண்டைக்கு கை போட்டு கொடு நான் கேக்குறா கை காரி முடியும் ஏய் நான் எப்பேற்பட்ட அரசன் சந்திரகுல சத்திரியன் இந்த சந்திரகுல வேந்தன் என் கரம் தனர் ரேகை படைத்த கரம் எப்படி செங்கோல் பிடித்த கரம் தனர் ரேகை படைத்த கரம் நான் எங்க வச்சனா வளரும் அப்பேற்பட்ட கரத்தை இந்த எடைய மடைய மாமியை கொண்டாண்டவன் இவன் கரல போடுவான் அட நான் சத்தி வாங்கிட்டோம் அடுத்தது என்ன பண்ணணும் இன்னொரு இடம் போகணும் இதுவரைக்குரியவர் ஐயா வணக்கம் ஐயா சுவாமி வணக்கம் நானே அசோத்தாமன் குருவாருக்குரிய அசோத்தாமணி பிள்ளை துரோணாச்சாரியுடைய பிள்ளை அசோத்தாமன் என்ன மழை வருதா சுவாமி பரிவட்டம் போட்டு மழை வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும் சுவாமி தெரியுது ஐயா சுவாமி உங்க கரத்துல இருந்த கலையாளி இந்த இடத்துல விழுந்தது எங்க பரிவட்டம் போட்டுதா ஆகாயத்துல பரிவட்டம் போட்டுக்குது இங்கதான் கலையாளி விழுந்தது எந்த இடத்துல இருக்குதா ஆகாயம் பரிவட்டம் போட்டுக்குது எந்த இடம் இங்கதான் விழுந்தது சரி வரீங்களா போய் வரேன் மாமா அத பாத்தியா மாமா அந்த இடையன் ஜலத்திலே
அந்த ஆகாய வாணி சாட்சி இந்த பூமா தேவி அறிய நான் பாண்டவர் பங்குல வரேன் அப்படி சத்தியம் பண்ணி கூட்டு வரேன். இல்ல அந்த இடையம் வந்தாங்கன்னா சொல்லிருந்தா அதெல்லாம் கிடையாது. என்ன பேசியிருந்தீங்க? நான் பேசியிருந்தது கிடையாது. இவ்வளவு பழுத்து நீ பேசிய உன் பட்சத்திலே பாண்டவர் பங்கிலே வருகிறேன் என்று சத்தியம் தான் செஞ்சு விட்டா. சத்தியம் தான் செஞ்சு விட்டா. இவ்வளவு நீ என்னை பழுத்து பேசிய பொழுது உன் பங்கிலே இருந்துதான் செய்யலாம். அதே சித்தப்பா மகனே சொல்ல சின்னப்பா கூட பார்க்க மாட்டான். இன்று நாள் நேரத்திலே யாரு அந்த யாதவ கண்ணன் உன் மனை சார்ந்தானோ அவன் வந்தானே அவன் நேரா ஏன் இல்லத்துக்கு வந்துடணும். அவனுக்கு விருந்தளிச்சது இல்லாதும் டேய் இவன் எதுக்கா இவன் அங்க போய் குடிக்கிறான்னு சொன்னா இவன் ஏன் படையில இல்லைன்னு அர்த்தம். யாரா இவன் ஏன் படையில இல்லைன்னு அர்த்தம். இவன் ஒழுங்கா ஒழுங்கா அவன் யாருக்கு பிறந்தவன் ஒழுங்கான பிறந்தா பரவாயில்ல பரவாயில்ல பச்சை பச்சையா பரவாயில்ல ஏண்டா தாசிக்கு பிறந்தவனா இருக்க வச்சுதான் ஏண்டா டேய் இப்பேற்பட்ட வேலை செய்யற என்ன வந்து ஒழுங்கா பிறந்தவனா இருந்தா பரவாயில்ல. தலை கவுந்து கூட ராசி அது ஏனென்றால் மாதவா நான் வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு போனேன். அதுக்கு போகல. அவன் கையில உள்ள வில்லு தேவருக்கு சம்பந்த வில்லு அந்த வில்லு இருந்தா இவன் துரியோதன படையில இருந்து சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்தானா இவன் ஜெயம் கொள்ள முடியாது. அதனால் வேண்டி அந்த வில்லை உடைக்க வேண்டும். அவனை கூட பகை உருவாக்கணும் உருவாச்சு. அவன் வில்லை ஒடிச்சு போட்டான். அந்த வில்லை அங்கே இருந்ததுன்னா இவன் அனுப்பிச்சு சண்டைக்கு வருவானு. அதனால அந்த வில்லை கீழ் சமுத்திரமோ மேல் சமுத்திரமோ ரெண்டு பக்கம் தள்ளி மாமா மாமா அந்த விதம் வில்லு புரிந்தது மாமா. மாமா விதம் வில்லு போச்ச மாமா. அது மட்டும் கிடையாது. ஒரு பேசு அப்படி என்று ஐயா இருந்து போகின்றான். ஆமா இங்கிருந்து சென்று பாண்டவருக்கு இந்த விஷயத்தை சொன்னாதான பாண்டவருக்கு தெரியும். ஆமா ஆகையினாலே எப்படி ஆகிடும் ஏன் கொண்டு விடணும். ஏனென்றால் நான் சென்று ஆழ குழி வெட்டி அது நிலவர சாதித்து 1000 கிங்கிலியரை வில்ல விடுறான். 1000 கிங்கிலியரை விடுத்து அது தந்திரமாக சென்று அந்த நிலவரைக்குள்ள அதேதான் எங்க அப்பா வந்தாரு. ஏன் அது மாதிரி பேசுன? அதனால எங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு சாப்பாடு போடணும். மாமா வாசா
நான் பொண்ணு கொடுத்த ராசா மரியாதை கொடுத்த தேவல அதனால மாமா ஏறி உட்காரு மாமா நீ நான் உட்காருவாயா மாமா மாமா மாமாவுக்கு தான் அந்த ஆசை தயார் பண்ணுங்க நீ நான் உட்காருவாயா நீ உட்காரு மாமா நீ உட்காரு மாமா ஆரையா அந்த உட்காருங்க என்ன வயசு நான் என்ன செய்தேன் என்றால் சுரூபத்தை எடுத்து இளவர சாடிச்சான் பாரு உள்ள 1000 கிங்கிணி மத்த போட்டு கடையிற மாதிரி என்ன பண்ண அந்த 1000 மலர்களையும் கடைந்து அவனை கொண்டு விட்டேன் இருந்தாலும் இன்னொரு இடம் போகணும்